பட்டாசு தொழில் நடக்குது, தீவெடி தொழில் நடக்குது, அச்சாப்பு தொழில் நடக்குது, காவல் கம்பெனி நடக்குது, எல்லாத்துலயும் பேப்பர்களை ஏறி போச்சு. பட்டாசு தொழில ரைடு பண்றாங்க, எந்த நேரம் பார்த்தாலும் ரைடு. ஒரு தொழிலுக்கு ஒரு நாளைக்கு ஆய்வு போறாங்க, நியாயம். எப்ப பார்த்தாலும் ஆய்வு போறத காலை 7 மணிக்கு பட்டாசு ஆலையை திறக்கும் போதே உள்ள போய் ஆலையை கூறாங்க. இது மிகப்பெரிய கொடுமை. பட்டாசு தொழிலாளர்களுக்கும் பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கும் திமுக அரசு செய்த மிகப்பெரிய கொடுமை. சிவகாசி மக்களுக்கு திமுக அரசு செய்த மிகப்பெரிய கொடுமை இந்த பட்டாசு தொழிலை ஒழிக்க நினைப்பது. இதை தடுக்கின்ற இடத்தில் அதிமுக இருக்கும், நான் இருப்பேன். பட்டாசு தொழிலை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். ஒரு விபத்து வந்துவிட்டால் விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மீதே கொலை வழக்கு போட்டு தேடினால் அவர்கள் எங்கே போவார்கள்? இருக்கின்ற வேட்பாளரை எண்ணிப்பார்கள். யார் சிறந்தவர், யார் சிவகாசியுடைய காவலராக இருப்பார், சிவகாசி பிரச்சனை சொல்வது யார் வருவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஓட்டு கொடுங்க. பட்டாசு பிரச்சனை சொன்னால் அதை பாதுகாக்க முதல் நாளாக நான் வருவேன். உலக நாடுகளுக்கு பட்டாசு ஏற்றுமதி செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற எடப்பாடியிடத்தில் சொல்லி, சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடத்தில் சொல்லி, உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பட்டாசு ஆக்குவதற்கு கடமை செய்து அந்த பணியை செய்து நம்முடைய சிவகாசி இருக்கக்கூடிய ஏழைகளே இல்லாத ஒரு பகுதியாக சிவகாசி தொகுதியை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்வேன். யார் நம்முடைய பகுதிக்கு வேண்டும்? நம்முடைய வெற்றி என்பது எளிது. வெற்றி என்பது பிரமாண்டமாக இருக்க வேண்டும். நம்மை எதிர்த்து இருக்கக்கூடியவர்கள், இங்கு நினைப்பவர்கள் யார் என்று நினைத்து பார்த்தால் எதுவுமே செய்யாமல் அரண்மனைக்கு கதவு திறக்கவே திறக்காது. ஏழைகளுக்காக இறங்கி வராது. இரும்பு பொட்டிக்கும் இதயத்துக்கு சம்மதமே கிடையாது. எதுக்கு மக்களை சந்திக்க ஓடுகிட்டு வரீங்க, தேர்தல் வைக்கிறீங்க? இனியும் வியாபாரம் சிவகாசி தொகுதி மக்கள் தயாராக இல்லை. கேட்டு அந்த வளர்ச்சி கூப்பிட்டு ஓடி வரக்கூடியவன் உதவி செய்ய